முதலமைச்சர் விஜய் நாளை கரூர் செல்ல உள்ள நிலையில் 5000 பேர் அமரக்கூடிய பிரம்மாண்ட பந்தல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் வெயிலின் தாக்கத்தை தணிக்க ராட்சச மேற்கூரைகள், 50 ஏர்கூலர்கள், குடிநீர் வசதிகள் மற்றும் பாதுகாப்புக்காக 180 சிசிடிவி கேமராக்களுடன் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் யுவராஜ், இது குறித்த கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக வெற்றிகளுடைய தலைவருமான ஜோசப் விஜய் நாளை கரூரில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த இருக்கின்றார். குறிப்பாக கரூர் நடைபெற்றிருக்கக்கூடிய நிகழ்வுக்கு பிறகு முதலமைச்சர் மீண்டும் கரூர் மக்களை சந்திப்பதற்காக அந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த இடத்தை 5000 நபர்கள் அமரக்கூடிய வகையில் நாசங்களுடன் அமரக்கூடிய வகையிலான இடமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை காப்பதற்கு மேற்கூரைகளும் அமைக்கப்படக்கூடிய அந்த பயணம் நடைபெற்று வருகின்றது. காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் தொடர்ந்து இந்த பணியானது தகவலமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று மாலைக்குள் அனைத்து வேலைகளும் இறுதிக்கட்டத்தை எட்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் மாவட்டங்களுடைய தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்கள் சென்று வெளியேறக்கூடிய உள்ளே வரக்கூடிய வழி, வெளியே செல்லக்கூடிய வழி என்று அந்த வழியை ஈரோடு மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் மேற்கொள்ள இருக்கின்றார். அதே போன்று முதலமைச்சர் பேசக்கூடிய மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் நபர்களுக்கு 20,000 லிட்டர் கொள்ளளவு கொண்டிருக்கக்கூடிய பெரிய டேங்குகளும், அதே போன்று 50,000 வாட்டர் பாட்டில்களும் வரக்கூடிய பொதுமக்கள் எந்தவித அசம்பாவிதங்களும் மேற்கொள்ளாமல் இருக்கக்கூடிய வகையில் 120 ஏர் கூலர்கள், 50க்கும் மேற்பட்ட மொபைல் டாய்லெட்கள், பொதுமக்கள் எளிதில் வெளியே செல்வதற்கான வழிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வரக்கூடிய பொதுமக்களுக்கு டோக்கன் கொடுத்திருக்கக்கூடிய பொதுமக்கள் மட்டுமே பொதுமக்கள் கட்சியினர் அனுமதிக்கக்கூடிய வகையில் இடமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்